carbohydrate metabolism. ஸோ இதில் வந்து டைஜஷன் மோனோசாக்ஸ்க்கு டைஜஷன் தேவையில்லை. டைசாக் அண்ட் பாலிசாக் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடி டைஜஸ்ட் பண்ணணும் நம்ம. ஸோ சலைவரி கிளான்ஸ் வந்துட்டு ஆல்ஃபா அமைலேஸ் வந்து செக்ரேட் பண்ணும் டைலுன்னு சொல்லிட்டு டியூரிங் மாஸ்டிகேஷன். ஸோ அதுதான் வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ஆல்ஃபா 1,4 பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்டார்ச்சை வந்து டெக்ஸ்ட்ரின்ஸாக மாற்றுது. ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். அப்புறம் ஸ்டொமக்கில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஹால்ட்ஸ் டெம்போரரிலி. இன்ஆக்டிவேஷன் ஆஃப் சலைவரி அமைலேஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் டைஜஷன் வந்து இன்டெஸ்டைனில் நடக்குது பை pancreatic என்சைம்ஸ். 2 phases இருக்கு. pancreatic alpha amylase, அப்புறம் சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்ட் ஐசோமால்டேஸ். இதெல்லாம் வந்து இன்டெஸ்டைனில் நடக்கும். pancreatic alpha amylase வந்துட்டு டெக்ஸ்ட்ரின்ஸை வந்து மால்டோஸ், ஐசோமால்டோஸ் அண்ட் ஆல்ஃபா லிமிட் டெக்ஸ்ட்ரினாக மாற்றும். அப்புறம் இன்டெஸ்டைனில் இருக்கிற இந்த மால்டேஸ், ஐசோமால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், டெக்ஸ்ட்ரினேஸ்லாம் வந்துட்டு இது எல்லாத்தையும் குளுக்கோஸ் இல்லை ஃப்ரக்டோஸாக வந்து மாற்றுது. ஸோ இங்கே மட்டும் நமக்கு மால்டோஸ் இருக்குது. இந்த மால்டோஸ் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி வந்து குளுக்கோஸ் அண்ட் இதாக மாறிடும். ஸோ கடைசியில் என் ப்ராடக்ட்ஸ் வந்து குளுக்கோஸாக இருக்கும், கேலக்டோஸாக இருக்கும், இல்லை ஃப்ரக்டோஸாக இருக்கும். அப்புறம் இதை வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷனுக்கு வந்துட்டு மோனோசாக்கரைட்ஸாக தான் அப்சர்வ் பண்ண முடியும் இன்டெஸ்டைனல் லூமனில். மெக்கானிசம்ஸ் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ அ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அப்புறம் ஃபெசிலிட்டேட்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் transport of glucose and galactose across the brush border membrane of mucosal cells occurs by active transport. So sodium dependent glucose transporter. இது வந்துட்டு சோடியமையும் குளுக்கோஸையும் மெம்பரேன்குள்ளே வந்து அட் அ டைமில் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். அதுக்கப்புறம் உள்ளே போகிற இந்த சோடியம் வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் பம்ப் வழியாக வெளியே வந்துடும். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஃப்ரக்டோஸ் அண்ட் மேனோஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிரஷ் பார்டர் by sodium independent facilitative diffusion process requiring GLUT5. So transport of carbs, இதில் வந்து sodium dependent transporter GLUT2 that facilitates transport of sugars out of the mucosal cells, thereby entering the portal circulation and being transported to the liver. அதுக்கப்புறம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால் என்னென்னா மில்கில் இருக்கிற ஒரு சுகருக்கு வந்து இன்டாலரண்ட்டாக இருக்கும். This is due to lactase deficiency. இதில் வந்து லாக்டோஸ் கட்டில் அக்யூமுலேட் ஆகும் which undergoes fermentation in the large intestine with the production of H2O and CO2 gases. அப்புறம் acids like acetic acid, proponic acid, butyric acid இதெல்லாம். அப்புறம் abdominal cramps, flatulence results from the accumulation of gases. அதுக்கப்புறம் டயரியா அண்ட் டீஹைட்ரேஷன் பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து ஜஸ்ட் லாக்டோஸை ரிமூவ் பண்ணால் ஓகே தான். அதுக்கப்புறம் ஃபேட். ஆஃப்டர் பீயிங் அப்சர்வ் ஃப்ரம் த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா மோனோசாக்கரைட்ஸை வந்து போர்ட்டல் சர்க்குலேஷனில் வழியாக லிவருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்டெஸ்டைன்லேருந்து இட்ஸ் இஸ் டைரக்ட்லி கோயிங் டு த லிவர். ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். இது எப்படி போகுது அப்படின்னா போர்ட்டல் சர்க்குலேஷன் மூலியமா போகுது. ஸோ லிவர்ல மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ டி குளுக்கோஸ் இஸ் phosphorylated to glucose 6-phosphate and sugar is trapped within the cell and it cannot diffuse back out of the cell because plasma membrane is impermeable to glucose 6-phosphate. The remainder of the glucose passes into the systemic blood supply. Other dietetic monosaccharides, D-fructose and D-galactose, are phosphorylated and may be converted to glucose in the liver. Glucose 6-phosphate is an intermediate in many metabolic pathways that uses glucose in the liver depending upon supply and demand. இந்த பேத்வேஸ் எல்லாம் என்னன்னா கிளைகோலைசிஸ், பென்டோஸ் பேத்வே, அதாவது ஹெச்எம்ஜி ஷண்ட்டு, அதுக்கப்புறம் கிளைகோஜெனசிஸ், கிளைகோஜி நியோஜெனசிஸ். இது ரெண்டுமே வந்துட்டு
glycogen metabolismல வரும். So அவ்வளவுதான். அடுத்து we have glycolysis. So glycolysis is a sequence of reactions that converts glucose to pyruvate. இதுல வந்து 7 ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுல வந்துட்டு ஆனா அனரோபிக்கா இருந்தது அப்படின்னா 2 ATP தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அனரோபிக்ல வந்துட்டு லாக்டிக் ஆசிட் வந்து இன்வால்வ் ஆகுது. மசில்ஸ்ல நடக்கும் டியூரிங் எக்ஸசைசஸ். ஏரோபிக் வந்து அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசம்ல நடக்குது. அண்ட் தென் reactions of glycolysis, the breakdown of glucose to 2 moles of pyruvate. இதுதான் வந்துட்டு glycolysis. It is brought about by the sequential actions of 10 enzymes which can be divided into 2 phases. First phase, second phase. First phase வந்து energy requiring phase, second phase வந்து energy generating phase. So first phase, glucose is phosphorylated to glucose 6-phosphate. அதுதான் வந்து first phase. இதுக்கு தேவையான enzyme வந்துட்டு hexokinase or glucokinase and ATP is required. So first stepல ஒரு ATP ஒரு ADP மாறுது. Hexokinase and glucokinase are isoenzymes. இதோட difference என்னன்னா அது வந்து ஒரு டேபிள்ல கொடுத்துருக்காங்களாம். அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இது வந்து ஒரு irreversible reaction, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். And then glucose 6-phosphate is converted to fructose 6-phosphate by phosphofructokinase 1. So இது ஒரு முக்கியமான enzyme. This step is irreversible under physiological condition. இந்த enzyme வந்துட்டு it is a regulatory enzyme of glycolysis. ஏன்னா இதை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்து this one is converted. Okay, so no. Second stepல வந்து glucose 6-phosphate is converted to fructose 6-phosphate. Fructose 6-phosphate is converted to fructose 1, biphosphate by phosphofructokinase 1. அப்புறம் இந்த fructose 1,6 biphosphate is converted to glyceraldehyde 3-phosphate. அதுக்கப்புறம் this glyceraldehyde 3-phosphate is converted to it is converted to 1,3 biphosphoglycerate. அப்புறம் it is converted to 3-phosphoglycerate. அப்புறம் இதை வந்து phosphoglycerate kinase activate ஆகி 1,3,5-phosphoglycerate is converted to 3-phosphoglycerate and it is catalyzed by phosphoglycerate kinase. இது வந்து ATP generate பண்ணுமா, இதை நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ glyceraldehyde 3-phosphate இங்க இருக்கா, அதே இது வந்து இந்த கன்றாவி தேவையில்லை. ஸோ இங்க திருப்பி glyceraldehyde 3-phosphate வந்துருது. இந்த glyceraldehyde 3-phosphate 1,3 biphosphoglycerate மாத்துறாங்க. இந்த 1,3 biphosphoglycerate வந்து 3-phosphoglycerate மாறுது. 3-phosphoglycerate வந்து 2-phosphoglycerate மாறி அது வந்து phosphoenol pyruvate மாறி அதுக்கப்புறம் அது வந்து pyruvate மாறுது. இதுல வந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல 2 ATP வந்து ஜெனரேட் ஆகுது. அப்புறம் மேல வந்து பிஸ்பாஸ்போகிளிசரேட்ல இருந்து 3-phosphoglycerate வரதுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ பார்க்காம வந்து நம்ம சொல்ல போறோம்.